மலம் நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம். நம்ம நேத்தி மாணிக்கவாசகருடைய கால ஆய்வை பார்த்தோம். ஒரு 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐயம் தெரிபெற உணர்ந்து கொண்டோம். இருப்பினும் நேற்றைய உரை கேட்ட ஒருவர் என்னிடம் தொலைபேசி வாயிலாக நம்பியாண்டார் நம்பி கால அமைதியில்தான் அவைகளை தொகுத்தார், திருமறைகளை தொகுத்தார் என்று நீங்கள் கூறினீர்கள். அந்த வகையில் முதலில் தோன்றிய நாவுக்கரசர் பெருமானை ஏன் முதல் திருமுறையில் தொகுக்காமல் 4, 5, 6 ஆகிய திருமுறைகளில் தொகுத்தார் என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டார். மிக நல்ல கேள்வி. நேற்றைய உரையிலேயே நான் அதற்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும். காலம் கருதி நிறைய தகவல்கள் விட்டு போயின. அதில் இதுவும் ஒன்று. அதனை இன்று இந்த இடத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருமுறை தொகுத்த விதம் மிகவும் அழகு. திருமுறை, அதுக்கு பேரே திருமுறை. அப்போ முறையாகத்தான் அவர் தொகுத்திருப்பார். அவர் மிகப்பெரிய ஒரு சைவ ஆசிரியர். அவரும் ஒரு பெரிய ஆசிரியர். திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்றிய பேராசிரியர் அவர். அப்போது அவர் தன்னுடைய திருமுறைகளை தொகுக்க 2 வழிகளை கையாள நினைத்து 2வது வழியை கையாண்டிருக்கிறார். பொதுவாக இந்த சைவ குறவர்களை தொகுக்கும் கால் திரு அவதார அடைவு என்று ஒரு முறை இருக்கிறது. அவர்கள் தோன்றிய காலத்தின் அடிப்படையில் 1, 2, 3 என வரிசைப்படுத்துவது. திருவடி அடைவு என்ற வகையில் வரிசைப்படுத்துவது. ஸோ இங்கே எல்லாமே பக்தியில் பார்த்திங்கனாக்கா அந்த திருவடி அடைவு என்பது முன்னிலைப்படுத்தப்படும். ஏன்னா அதுக்காக அந்த முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறது தான் பக்தியினுடைய அடிப்படை குணமே. அந்த வகையில் திருவடி அடைவு என்ற நோக்கில் முதலில் ஞானசம்பந்த பெருமானை இறையடி அடைந்தார் என்பது வரலாறு. அந்த வகையில் ஞானசம்பந்தருடைய திருமுறையை முதலிலும், நாவுக்கரசர் திருமுறையை அடுத்தும், அதற்கு வந்த சுந்தரர், அதன் பின் வந்த மாணிக்கவாசகர் என்று அவர் வரிசைப்படுத்தியிருக்கிறார். ஸோ மாணிக்கவாசகருடைய திருமுறையை 8ஆம் திருமுறையாக தொகுத்திருக்கிறார். அப்போது இந்த திருவடி அடைவு முறைப்படியே அந்த 11 திருமுறைகளும் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டன என்று நாம் துணிவாக எண்ணலாம். நிற்க மாணிக்கவாசகர் பாடிய 8ஆம் திருமுறையில் முதல் பகுதியாக திருவாசகத்தையும் 2ஆம் பகுதியாக திருக்கோவையையும் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் தொகுத்தருளியிருக்கிறார்கள். இந்த திருக்கோவை எப்படி வந்தது என்ற வரலாறை இவ்விடத்தில் சுருங்க கூறுதல் பொருத்தமாக இருக்கும் என்று அடியேன் கருதுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், மாணிக்கவாசகருடைய சரித்திரம் படி அவர் அப்படியே க்ஷேத்ராடனங்கள் செய்து தில்லையை அடைகிறார். தில்லைக்கு அருகே ஒரு தவச்சாலை அமைத்து இறை தொண்டில் ஈடுபடுகிறார். அந்த காலகட்டத்தில் ஈசனே அந்தணராக உருப்பெற்று அவரிடம் நீங்கள் இதுகாரும் பாடிய பாடல்களை தொகுத்தருள்வீராக அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் அதுவரைக்கும் பாடிய 51 வகையான தன்னுடைய திருவாசகங்களையும் தொகுத்து அந்த அந்தணருக்கு வழங்குகிறார். அவர் அதை கைப்பிரதி எடுக்கிறார். அப்படி எடுக்கும் பொழுது அவர் பாடின அந்த திருவாசகத்திலே திருவெம்பாவை அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. அதில் 20 பாடல்கள் உண்டு. அப்பொழுது அந்த அந்தணர் சிவபெருமானே அந்தணராக ஒரு வார்த்தை சொல்கிறார். இது ஒரு செவி வழி செய்தி தான். இதுக்கு கல்வெட்டு ஆதாரமோ மற்ற ஆதாரமோ நம்ம கொடுக்க முடியாது. தொடர்ச்சியாக நேற்று நம்ம இந்த சோர்ஸ் ஆஃப் மாணிக்கவாசகருடைய வரலாறை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த முதல்ல
கடவுள் மாமுனிவர் அப்படின்னு ஒருத்தர் திருவாத ஊரர் புராணம் அப்படின்னு இருக்கார்ல, அதில் வந்து அவர் இதை குறிப்பிடுகிறார். பாவை பாடிய பெம்மானே வாயால் அகப்பொருள் கொண்டு கோவை பாடுக. ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும் அதை. பாவை பாடிய பெம்மானே உமது திருவாயால் அகப்பொருள் கொண்டு கோவை பாடுக அப்படின்னு அவர் கேட்குறார். உடனே அங்கேயே ஆன் த ஸ்பாட் அவர் எழுதுகிறார். எழுதினதை பூரா அவர் படியெடுத்து அந்த ஓலையில் திருவாத ஊரடிகள் அருளி செய்து திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு கையெழுத்து போட்டு திருச்சிற்றம்பலத்தினுடைய வாசப்படியில் வச்சுட்டு அந்த அந்தனர் மறைஞ்சுடுறார். இதை தவச்சாலையில் இருக்கக்கூடிய மாணிக்க வாசகருக்கு அடுத்த நாள் காலை அங்கிருந்த அந்தணர்கள் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஓலை வந்து அங்கே இருக்குது, அதில் திருச்சிற்றம்பலமுடையான் எழுதினது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து சொன்ன உடனே இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போது அவர்களெல்லாம் அவரிடம் ஒன்று கேட்கிறார்கள், இந்த திருவாசகத்திற்கும் நீர் எழுதிய திருக்கோவைக்கும் பொருள் என்ன, விளக்குவீராக அப்படின்னு அவரை கேட்குறாங்க. அவர் அப்படியே ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து வரார். வந்து அந்த தில்லை அம்பலவானத்தை உள்ளே காமிச்சு இவர் தான் அதன் பொருள் அப்படின்னு சொல்லி அப்படியே போய் ஐக்கியமாகுவதாக வரலாறு. இது இந்த இடத்துல கூறுவது ஏன் பொருத்தம் அப்படின்னா, திருவாசகத்தை முற்றுவதல் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம், தேவாரத்தை முற்றுவதல் பண்ணுறதை பார்த்துருக்கோம், திருக்கோவை முற்றுவதல் அரிது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஒரு சில புலம்பெயர்ந்த தமிழர்கள் மலேசியாலேயும் சிங்கப்பூர்லேயும் வந்து திருக்கோவையார் ஓதுதலை ஒரு அரிதான நிர்வாக வைத்திருப்பதாக நான் சமீபத்தில் அறிந்தேன். இருப்பினும் நாம் இன்று ஏற்படுத்தியிருக்கும் முயற்சி பெருமுயற்சி. அதற்கு இந்த குழுவினர் ராகமெல்லாம் அமைச்சு இன்றைக்கி திருக்கோவையை முழுமையாக பாடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக இருக்குமா சார்? ஒரு மாதம், 15 நாட்களுக்குள் திருக்கோவையை வந்து ராகம் அமைச்சு 400 பாடல்களை பாட போகிறா அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, திருவாசகம் கொஞ்சம் எளிது, ரொம்ப இனிமையான எளிமையான தமிழ், அழகான தமிழ், எல்லாருக்கும் போய் ஈஸியாக புரியும். இங்கே சிவபெருமானே கேட்டார் இல்லையா, அகப்பொருள் கொண்டு பாடுக அப்படின்னு. அகப்பொருள் என்பது எப்பயுமே அகம் என்பது உள்ளே நம்ம தோண்டி உள்ளே போகணும், அப்படியே அப்போ தான் சுரங்கம் கிடைக்கும். அதனால் இந்த அகம் கொண்டு பாடியதனால் இந்த 400 பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த இலக்கணப்படி கட்டளை கடித்துறை அப்படிங்கிற ஒரு இலக்கணப்படி இந்த 400 பாடல்களும் இருக்கும். அதனால் கொஞ்சம் சற்று கடினமாக இருக்கும், சங்க இலக்கியம் மாதிரி இருக்கும். இதனாலவோ என்னவோ வந்து அருணாசலம் அப்படின்னு ஒரு அறிஞர் வந்து திருக்கோவை வந்து மாணிக்க வாசகரே பாடலை அப்படின்ட்டார். அது ஒரு பெரிய சர்ச்சையாகி இது அப்போ வந்து பெண்டிங்லேயே இருந்தது, திருக்கோவை பாடுறது யார், மாணிக்க வாசகரா இல்லையா அப்படின்னு. அதாவது இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான பிரமாணங்கள் உண்டு. மாணிக்க வாசகருடைய பிரதிமங்கள் கொடுத்த கல்வெட்டுகளை பற்றிலாம் இதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வந்து சாதாரண மனிதர்கள் கூட கோயிலுக்கு வந்து மாணிக்க வாசகருடைய படிமங்கள் வழங்கினதெல்லாம் நடத்தி நம்ம பார்த்தோம். முற்சோழர் கால மாணிக்க வாசகர் படிமங்களில் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படிங்கிற ஓலையை கையில் வச்சுருப்பார். இந்த மாதிரி ஒரு பின்னாடி ஒருத்தர் தோன்றி குழப்பி விடுவார்னு தெரிஞ்சோ என்னமோ, பிற்சோழர் கால படிமங்களில் திருக்கோவினுடைய முதலடி திருவலர் தாமரை சீர்வலர் காவிகள் ஈசர் தில்லை அப்படின்னு எழுதின ஒரு ஓலையோட சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளுக்கோ முன்போ மதுக்கூர் பக்கத்தில் ஒரு சோழர்கால படிமம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அந்த படிமத்தில் கையில் இருந்த ஓலையில் மாணிக்க வாசகர் என்று அறியப்படக்கூடிய அந்த படிமத்தின் கையில் இருந்த ஓலையில் திருக்கோவையினுடைய இந்த வாசகம், முதல் வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. அப்போது ஐயம் தெரிவர திருக்கோவையாரை இயற்றியதும் மாணிக்க வாசகரே அப்படிங்கிறது வந்து வரலாற்றின் அடிப்படையிலும் சான்று கொண்டு நிறுவப்பட்டிருக்கிறது. இவ்வளோ தேவையே இல்லை ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து அங்கங்கே கலப்பி விடுற பொருள். ஏன்னா ரொம்ப அழகாக நம்பியாண்டா நம்பி சொல்லிடுறார். திருக்கோவில் அதுவும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சி தான் அவர் திருக்கோவையில் கொண்டு போய் அந்த சான்றை வச்சுருக்காரோ என்னமோ தெரியல. இந்த மாதிரிலாம் பின்னாடி மக்கள் கிளம்புவாங்கன்னு முன்னாடியே நினச்சாரோ என்னமோ தெரியல.
திருக்கோவையில் தான் அவர் சொல்லியிருக்கார். திருக்கோவை பாடியவர் வந்து திருவாதவூர் சிவபாத்தியன். இந்த சிவபாத்தியன் அப்படிங்கிற ஒரு பெயருக்கே சற்று ஊன்றி நோக்கினால் ஒரு சில பெயர் காரணம் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக வைணவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவடி, அடி சேர்தல் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா திருமாலுடைய திருவடியை பற்றி ரொம்ப திருமாலுடைய முகாழக காட்டிலும் திருவடியை பற்றி பேசுகிறவங்க தான் ரொம்ப அதிகம். திருவடி நிழல் தான் வேண்டும், தொண்டரடி பொடியாளவர் வந்து சொல்வார் இல்லையா? அந்த மாதிரி எல்லா ஆழ்வார்களுமே அந்த திருவடியை பற்றி பெருசாக பேசுவாங்க. நம்மாழ்வார் பற்றி நம்ம பார்த்தோம், நம்மாழ்வார் இறைவனுடைய திருவடியாகவே இருந்தார் அப்படின்னு. ஸோ இறைவனுடைய அடியை பிடித்தல் அப்படிங்கிறது வந்து சைவத்திலும் இருந்தது, வைணவத்திலும் இருந்தது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருடைய திருக்கோவை பற்றி சொல்லும் பொழுது, சிவனின் அடியை சென்னியில் வைத்தவர். சிவனின் அடியை, சென்னி என்றால் உச்சி, உச்சந்தலை, சிவனின் அடியை சென்னியில் வைத்தவர் அப்படின்னு மாணிக்கவாசகருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. நேத்தியை பாடும்பொழுதும் நேத்தி நான் வந்து இறைவணக்க பாடலாக இதை பாடி ஆரம்பித்தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஸோ ஈசனுடைய தாழ் பற்றி பேசிய ஒரு சமயக்குறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணிக்கவாசகர். அதனால் சிவபாத்தியன், அந்த பாதம் என்ற பொருள்படக்கூடிய பெயரை நம்பியாண்டார் நம்பி அவர்களே தெளிவாக திருக்கோவை இயற்றியவர் திருவாதவூர் சிவபாத்தியர் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் திருவாசகமும் திருக்கோவையும் இயற்றியவர் திருவாதவூரராகிய மாணிக்கவாசகரே அப்படின்னு வரலாற்றின் அடிப்படையிலும் நிறுவி, இந்த திருக்கோவை என்பது அகப்பொருள் சார்ந்த ஒரு பெரும் இலக்கண நூலாகவும் கொள்ளலாம். சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா ஐங்குறுநூறு, கலித்தொகை, இந்த வரிசையில் வைக்கக்கூடிய அகநானூறு, இந்த வரிசையில் வைக்கக்கூடிய ஒரு நற்றிணை, கலித்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, இதன் வரிசையில் வைத்து போற்றப்படக்கூடிய மிக பெருமை வாய்ந்த நூலாக நிச்சயமாக திருக்கோவையை கொள்ளலாம். திருக்கோவை வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி முன்னாடி போயிட்டு நம்ம தலையை சீவிட்டு பார்த்தோம்னா சீவின தலை தெரியும், தலையை கலைச்சிட்டு பார்த்தோம்னா கலைச்ச தலை தெரியும். ஏன் இதை இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அப்படின்னா, திருக்கோவை ஒரு சிற்றின்ப நூலாக மேலோட்டமாக படிப்பவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் உண்டு. எப்படி ஆழ்வார்களுக்கு தனியன்கள் அப்படின்னு ஒரு செய்யுள் உண்டு, ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த திருக்கோவைக்கு ஒரு தனிப்பாடல் உண்டு. ஆரணங்கானன்பர் அந்தனர், ஆகமத்தின் காரணம் கான் என்பர் வேதியர். என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆரணம் என்றால் வேதம். அந்தணர்கள் வந்து திருக்கோவை படித்தா அதுக்குள்ளே வேதம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. வேதியர்கள் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இதுக்குள்ளே ஆகமம் இருக்குது, ஆகமத்தின் காரணம் கான் என்பர் வேதியர். காமுகர் நற்காம நூல் என்பர். காமத்தை பார்க்குறவன் இந்த நூலை வந்து ஒரு காம நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏரணம் கான் என்பர் எண்ணர். நல்ல தர்க்கவாத அறிவுள்ளவர்கள் வந்து சரியான ஒரு அருமையான ஒரு நூல், காரண காரியங்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சிறந்த நூல். எழுத்தென்பர் இன்புலவோர். ஆஹா, என்ன அருமையான இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள் எல்லாம் பார்ப்பாங்களாம். இது மாதிரி இந்த திருக்கோவை செப்பினால் சீரணம் காய செப்பும் திருச்சிற்றம்பல கோவையே அப்படின்னு ஒரு தனிப்பாடல் உண்டு. அவங்கவுங்க பார்க்குற லெவலில் இந்த திருக்கோவை அவங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணும். முதல்ல எடுத்தவொடனே என்ன சொல்கிறார்? ஆரணம் கான் என்பர் அந்தனர், ஆகமத்தின் காரணம் கான் என்பர் வேதியர். இந்த ரெண்டு சொல்ல இது எவ்வளோ பெரிய சொந்த காவியம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடுறது. ரொம்ப எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குமரகுருபரர் எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகவாதின்னு உங்களுக்கு தெரியும். குமரகுருபரர் வந்து திருக்கோவை பற்றி ஒரு சின்ன ஒரு 2 வரி செய்யுள் ஒன்று சொல்லியிருக்கார், ரொம்ப அழகாக. பைந்தமிழ் பயின்ற சென்னா புலவன். யாரை சொல்கிறார்னா மாணிக்கவாசகர் சொல்கிறார். ஐந்துணை உறுப்பில்
நாற்பொருள் பயக்கும் காமம் சான்ற ஞானப்பனுவல் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஐந்துணையுறுப்பில் நாற்பொருள் பயக்கும். இந்த இடத்துல நம்ம அன்னைக்கு இது பேசும்பொழுது நம்மாழ்வாரை பற்றி பேசும்பொழுது ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தேன். ஐம்பெரும் காப்பியங்களாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தவைகளில் அதற்கு இலக்கணம் என்ன சொல்லுவாங்க? அறம், பொருள், இன்பம், வீடு, வேறு ஆகிய நான்கை கொண்ட காப்பியங்களே பெருங்காப்பியங்கள் அப்படின்னு. இப்போ இங்கே குமரகுருபரர் வந்து இந்த அகத்தினை பொருள்படக்கூடிய பாடப்பட்ட திருக்கோவையில் நாற்பொருள் பயக்கம் அப்படிங்கிற அந்த நாற்பொருள் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு, வேறே. இந்த திருக்கோவையில் வந்து நாளும் இருக்குன்னு நாம் சொல்லிட்டு போக வேண்டாம். குமரகுருபர சுவாமிகளே சொல்லியிருக்கார். எதை கொண்டு இந்த நாற்பொருளை அவர் விளக்குகிறார் அப்படின்னா, ஐந்திணை உறுப்பில், அதாவது இந்த அகம் என்பது பொதுவாக நம்மளுடைய வாழ்வியலை வந்து சங்க இலக்கியங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கு. அகம், புறம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கு. அகம் சார்ந்து ஒரு 400 பாடல்கள், புறம் சார்ந்து ஒரு 400 பாடல்கள். அதுதான் அகநானூறு, புறநானூறுன்னு 2 உண்டு. இந்த அகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப தலைவன் தலைவனுடைய காதல், கூடல் இது பற்றி நிறைய பேசும். அதை 3 திணைகளால் அதை வகைப்படுத்துவாங்க. 3 அப்படிங்கிறத விட 7 திணை. இந்த ஐந்திணை உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. முதல் வந்து கைக்கிளை, அதை பொருந்தா காமம், ஒருதலைப்பட்ட காதல். ஆண் பெண்ணை மட்டுமே காதலிப்பது அல்லது பெண் ஆணை மட்டுமே காதலிப்பது, 2 பேரும் மனம் பொருந்தாமல் ஒருதலை காதலுக்கு பேர் கைக்கிளை அப்படின்னு பேர். இன்னொன்று பெருந்திணை, அது ஒவ்வா காமம். இந்த ஒவ்வா காமத்தை ஏன் பெருந்திணை ஆக்கினாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல பேச வேண்டாம். இதற்கு இடையில் வரக்கூடிய 5 திணை இருக்குது பாருங்க. இந்த 5 வகை நிலங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலங்களில் வரக்கூடிய தலைவன் தலைவியருடைய அந்த காதல் பற்றி குறிப்பிடுவதே இந்த 5 திணை. இந்த 5 திணையை கொண்டு இந்த திருக்கோவையில் இந்த 5 திணையை கொண்டு இந்த நாற்பொருளை எவ்வாறு மாணிக்கவாசகர் விளக்குகிறார் என்பதே திருக்கோவையில் உள்ள 400 பாடல்கள். கோவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கனாக்க கோர்வையாக விஷயத்தை சொல்லுதல், அதுவே மருவி கோவையாக மாறியது. கோவை அப்படிங்கிறது ரொம்ப தமிழில் நிறைய இலக்கியங்கள் இருந்தாலும் இந்த கோவை சொல்லக்கூடிய இலக்கியங்கள் வந்து ரொம்ப குறைவு. இந்த திருக்கோவைக்கு முன்பு 7ஆம் நூற்றாண்டில் பாண்டி கோவைன்னு ஒன்று இருந்தது. 9ஆம் நூற்றாண்டில் இவர் பாடுறார் 400 பாடல்கள் கொண்ட திருக்கோவை. இதற்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டில் தஞ்சை வாணன் கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவை வருகிறது. மொத்தமே இந்த 21 நூற்றாண்டுகளில் ஒரு இதுவரை கோவை இலக்கியங்களாக கண்டடிக்கப்பட்டது வந்து ஒரு 70 தான். அந்த 70ல் மிகப்பெரிய நூல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா திருக்கோவை தான். இப்போ இந்த திருக்கோவை வந்து எப்பேற்பட்ட இலக்கியம் பாடணுமா வேண்டாமா, முற்றோதல் செய்யணுமா வேண்டாமா? இந்த கேள்விக்கு பதில் மறுபடியும் ஒரு சின்ன ரிவைண்ட். திருவாசகத்துக்கும் திருக்கோவைக்கும் பொருள் என்ன என்று கேட்ட தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அவர் கொண்டு போய் அப்படி கையை காமிச்சார். யாரை காமிச்சார்? திருச்சிற்றம்பலத்தானையே காமிச்சார். இந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்னா இந்த வார்த்தை என்னமோ வந்து ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக எப்படி ஆழ்வார்கள் உகந்த அரங்கம் திருவரங்கமானதோ அப்படி சமயக்குறவர்கள் உகந்த தில்லை சிற்றம்பலமானது. சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தையை 2ஆக பிரிச்சிங்கன்னா சித் ப்ளஸ் அம்பரம் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெளி. அறிவாகிய வெளி அந்த சிதம்பரமே சிற்றம்பலம் ஆயாது. அந்த சிற்றம்பலத்தில் உறைவது திரு, அதனால் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னாலே அது தில்லை. அந்த திருச்சிற்றம்பலத்தானை பாடிய கோவை ஆதலால் இதற்கு திருச்சிற்றம்பல கோவை என்று ஒரு பெயர் உண்டு. இந்த திருச்சிற்றம்பல கோவை பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவமாகிய அந்த உயர்ந்த விஷயத்தை பேசுவதால் பின்னாடி ஆர் என்பது மரியாதை விகுதி. அதனால் கோவை ஆர், திருச்சிற்றம்பல கோவையார் அப்படின்னு தான் இதை சொல்லணும், அல்லது சிற்றம்பல கோவையார்னு சொல்லணும்.
திருக்கோவை அப்படிங்கிறது இன்னும் சுருக்கி ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் நம்ம சொல்கிறோம். முழுசாக இதை மரியாதை கொடுத்து சொல்லணும்னா திருச்சிற்றம்பல கோவையார் அப்படின்னு சொன்னால் தான் அது பொருந்தும். சரி, இந்த அகப்பொருளில் பார்த்திங்கனாக்கா நிறைய கருப்பொருள், உரிப்பொருள், இது மாதிரி நிறைய விஷயம் உண்டு. அதை நம்ம இன்றைக்கி பேசினா ரொம்ப டைம் ஆகிடும். இன்னொரு நாள் இந்த நீங்கள் ஒரு முற்றோதல் முடிச்சிருங்க. இந்த முற்றோதலுக்கும் அடுத்த முற்றோதலுக்கும் இடையில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டாக் ஆன் திருக்கோவை வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி சின்னதாக இந்த திருக்கோவை எப்படி ஞானப்பணுவல், யார் குமரகுருபரர் சொல்கிறார், ஐந்தினை உறுப்பில் நாற்பொருள் பயக்கும் அகம் சார்ந்த ஞானப்பணுவல் அப்படின்னு சொல்கிறார். அகப்பொருளில் ஒரு தலைவன், தலைவி, நற்றாய், செவிலித்தாய், தோழி, பாங்கன், பாங்கி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். ஒரு தலைவனும் தலைவியும் இணைவதற்கு யாரெல்லாம் உதவி செய்வார்கள் அப்படிங்கிறத இந்த அகப்பொருள் தெளிவாக சொல்லும். அதெல்லாம் வரையறுக்கும். இந்த கூடுதலில் 2 உண்டு, களவு, கற்பு. இதை இரண்டுமே முறையான காமமாக இந்த அகத்தினை 5 ஒத்துக்கொள்கிறது. களவு என்பது திருமணத்திற்கு முன்பு தலைவனும் தலைவியும் கூடுதல், திருமணத்திற்கு பின்பு கூடுதல் கற்பு. ஸோ இதை இரண்டுமே ஏற்றுக்கொண்ட ஒன்றாக தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கிறது. அப்போ இந்த திருக்கோவையில் வரக்கூடிய அகத்தினை என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு தத்துவ பின்பலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது அது மேலோட்டமாக அது காமம் இல்லை, அதை தாண்டியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே முன்னாடி அகநானூறு பார்த்திங்கன்னா அகம் பற்றிய 400 துறைகளில் பாடப்பட்ட பாடல்கள். இந்த கோவையில் பாடப்பட்ட 400 பாடல்களும் பாட்டுடை தலைவன் ஈசனே. இங்கு இந்த உருவகமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல மாணிக்கவாசகர் என்ன உருவப்படுத்துகிறார்னா, பக்குவமடைந்த உயிரை தலைவனாகவும் சிவத்தை தலைவியாகவும் கொண்டு கூடல் நிகழ்ந்து நம்முடைய ஆன்மாவானது சிவனாகிய பரதத்துவத்துடன் புணர்தல். இந்த புணர்ச்சி ஜீவ பிரம்ம வேதாந்த ஐக்கிய முக்தி என்று கருதப்படுகிறது. ஸோ சிற்றின்பத்திலிருந்து பேரின்ப நிலை அடைதல் எவ்வாறு என்பதை விளக்கும் மிகப்பெரிய ஞான நூலே திருக்கோவை. அப்படிப்பட்ட திருக்கோவையில் உள்ள 400 பாடல்களை நமது குழு ராகமிட்டு முற்றுமாக ஓதுதல் செய்யப்போகிறார்கள். மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக நிகழ்வு. நீங்கள் இன்னும் நிறைய இது மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ண அடியனுடைய சிரம் தாழ்ந்த வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்குகிறேன். சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி.